ஹலோ எவ்ரிவான், நான் நவீன்குமார். எனக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா கிச்சன். இந்த கிச்சனில் வந்து நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து போட்டிருப்பேன். பட் என்னென்னா அந்த வீடியோ வந்து டார்க் ஆகிடுச்சு, ஏன்னா ஈவினிங் டைமில் வந்து எடுத்தேன். அதனால் இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக வந்து பாருங்கள். போன வீடியோவில் வந்து டீட்டெயில் வந்து சிலதெல்லாம் மிஸ் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து புரியும். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். ஆல்ரெடி வந்து இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து மேக்ஸிமமாக வந்து பார்த்திங்கன்னா வரும். நான் அந்த டைம் வந்து எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா 5:30. பட் என்னென்னா வீடியோ வந்து முடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 7 o'clock ஆகிடுச்சு. வீடியோ எண்டில் வந்து பார்த்திங்கன்னா டார்க்காக இருக்கும். பட் என்னென்னா இந்த கலர் வந்து நிறைய பேர் வந்து பார்த்துட்டு இது வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து மெயினாக வந்து மேக் பண்ணுறேன். ஏன்னா இது வந்து நல்ல கலர் தான். பட் என்னென்னா நான் ஃபால் சீலிங் வந்து பண்ணாதனால வந்து வீடியோ எண்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க்காக இருந்தது. பட் என்னென்னா அப்படிலாம் கிடையாது, ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரைட்டாக இருக்கும். அதோட பிரைட்னஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெளிச்சம் இருக்கும். இப்போ வந்து அரௌண்ட் ஒரு 4 o'clock ஆகுது. நான் ஃபுல்லாத்தையும் காமிக்கிறேன். ஒரு வியூ வந்து ஃபுல்லாத்தையும் காமிச்சிடுறேன். இது வந்து லைட் ஆஃப் பண்ணதுக்கப்புறம், லைட் ஆன் பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நல்லாவே பிரைட் இருக்கும். பட் என்னென்னா பகலில் வந்து பார்த்திங்கன்னா பிரைட்டாக இருக்கும். நைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டார்க்காகவே இருக்கும். இந்த சிம்னி பற்றி நிறைய டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருப்பேன் ப்ரீவியஸ் வீடியோஸில். பட் என்னென்னா திருப்பியும் வந்து நான் சொல்கிறேன். பேக்ரவுண்டில் வந்து இந்த மாதிரி வந்து விண்டோ வருது அப்படின்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் தனியாக வந்து ஹேங் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து ஹேங் பண்ணும்போது மேலேருந்து அப்படின்னா லாஃப்ட் யூனிட்லேருந்து அந்த லாஃப்ட் யூனிட்லேருந்து கீழே வரைக்கும் வந்து ப்ளைவுட் வந்து ஹேங் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வந்து ஹேங் பண்ணும்போது பேக்ரவுண்டில் வந்து உங்களுக்கு வால் மாதிரி வந்து க்ரியேட் ஆகுறதுனால உங்களுக்கு வந்து சிம்னின்றது வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து டேரெக்டாக வந்து ஒரு வால் மாதிரி வந்து ப்ளைவுட் அந்த மாதிரி வந்து அடிச்சிருவாங்க. அடிச்சுட்டு டேரெக்டாக அதுக்கு மேலே வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. பட் என்னென்னா உங்களுக்கு வந்து வியூ வந்து அடைச்சிக்கும். இன்னொன்று என்னென்னா இந்த கிச்சன் வந்து ஃபால் சீலிங் வந்து பண்ணாதனால இதோட வெளிச்சமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த ஏரியா தான் வந்து பார்த்திங்கன்னா வரும். லைட்டிங் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து இப்படி இருக்கும். நான் ஃபுல் கிச்சனும் காமிக்கிறேன். லைட்டிங் இல்லாமல் இப்படி தான் இருக்கும். பட் என்னென்னா நீங்கள் ஃபால் சீலிங் வந்து பண்ணல அப்படின்னா இந்த மாதிரி அக்ரிலிக்லாம் வந்து யூஸ் பண்ண தேவை கிடையாது. லேமினேட்ஸே வந்து யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். அதனால் நீங்கள் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கணும் அப்படி வேணும் அப்படின்னா நீங்கள் நார்மலாக வந்து ஃபால் சீலிங் வந்து பேசிக்காக வந்து போட்டுக்கோங்க. நிறைய வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன். சொல்லி வந்து எனக்கே வந்து போர் அடிக்குது. ரெகுலராக வந்து யாராவது வீடியோ பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து போர் அடிக்கும். அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து ஃபால் சீலிங் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி நான் ஃபால் சீலிங்கே வந்து யூஸ் பண்ணல அப்படின்னா அக்ரிலிக்லாம் வந்து யூஸ் பண்ணாதீங்க. நார்மலாக லேமினேட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த சிம்னி தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து நான் பார்க்கும்போது பேக்ரவுண்ட் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் வந்து பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நான் கிட்டேருந்து காமிக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு வந்து பேக்ரவுண்டில் வந்து ப்ளைவுட் அந்த மாதிரி வந்து எதுவுமே வந்து உங்களுக்கு விசிபிளாக வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து தெரியாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதோட டக்ட் லெவல்லையே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு அடி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 8 இன்ச்சு வந்து போட்டு மேலேருந்து கீழே வரைக்கும் வந்து நீங்கள் ப்ளைவுட் வந்து போட்டுக்கலாம். அதில் வந்து ஹேங் பண்ணிக்கலாம். இதோட சப்போர்ட் ஃபுல்லாக எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த வால் இருக்கும். இந்த வால்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே சப்போர்ட் இருக்கும். அந்த சப்போர்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஹேங் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஹேங் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வரும். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல வந்து டைரெக்டாக வந்து ப்ளைவுட் வந்து போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து பில்டர் கொடுத்த யூபிவிசி. இப்போ சிம்னி இது வரைக்கும் வருது அப்படின்னா இந்த இடத்துல தான் வந்து அவங்க ஹேண்டில் வந்து கொடுத்துருந்தாங்க. ப்ராப்பராக வந்து போட முடியாது. அதுக்காக தான் ஒன்று இது வந்து கீழே இறக்கணும். சின்ன வேலை தான். பட் என்னென்னா வாரண்டியில் வந்து அவங்க ஏதாவது கிளைம் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் வந்து ப்ராப்ளம் ஆகிடும். அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து இதில் வந்து கை வைக்காதீங்க. அதனால் வந்து இந்த மாதிரி வந்து தனியாக ஹேங் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. விண்டோவுக்கு பக்கத்தில் வந்து இந்த மாதிரி சிம்னி வருது அப்படின்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ டேண்டம் வந்து காமிக்கிறேன். ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து கட்லரி வந்து போட்டிருக்க மாட்டோம். கட்லரி வந்து எல்லா கிச்சனுக்கும் வந்து நாங்கள் கொடுக்க மாட்டோம். சில கிச்சனுக்கு மட்டும்தான். பேசிக்காக வந்து கிச்சன் பண்ணுறோம் அப்படின்னா கட்லரி வந்து கொடுக்குறது. ஆக்சசரிஸ்லாம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னல் காஸ்ட்டு தான். இப்போ நீங்கள் என்கிட்டன்ட்டு இல்லை, நீங்கள் எங்கே போனாலும் கூட சேம் அதே காஸ்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா வரும்.
3 டேண்டம்ஸ் இது. அப்போது பழைய வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஃபுல் டேண்டம்ன்ற மாதிரி கம்ப்ளீட்டாக ஓப்பன் பண்ணியிருப்போம். எத்தனை டேண்டம்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ டேண்டம்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்போம் அப்படின்ட்டு. பட் ஏன்னா வர வீடியோவோட லென்த்து வந்து அதிகமாகிடுது அப்படின்றதுக்காக வந்து டேண்டம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுறது கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் வந்து காஸ்ட்லாம் வந்து பார்க்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் வந்து டேண்டம்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். முடிஞ்ச வரைக்கும் டேண்டம்ன்றது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஒரு 5 டேண்டம்ஸ் வந்து யூஸ் பண்ணுது. ஒரு ஆயில் புல் அவுட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு இருக்கும். ஆயில் புல் அவுட் கூட ரொம்ப இம்பார்ட்டண்ட். பட் என்னென்னா இதோட பர்பஸே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து மாற்றிடுறாங்க. இந்த மாதிரி கவர்ஸு அதுக்கப்புறம் வந்து தேவையில்லாத ஐட்டம்ஸ்லாம் வந்து வைப்பீங்க. அதுக்காக இல்லை, இது வந்து ஆயில் புல் அவுட், அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறது இது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் புல் அவுட் வந்து ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க. பேசிக்காக ஒரு கிச்சனுக்கு வந்து எத்தனை டேண்டம்ஸ் அப்படின்னா 5 இருந்தாலே போதும். இதுக்கப்புறம் வந்து நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஒரு 3 டேண்டம்ஸ் வந்து ஆனியன் விக்கர் பாஸ்கெட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஆனியன்லாம் வந்து போட்டதுக்காக வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து அதில் யூஸ் பண்ணிக்கலாம். பேசிக்காக வந்து நீங்கள் ஒரு கிச்சன் வந்து ஒரு மாடுலர் கிச்சன் வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சைடு வந்து 3, ஒரு சைடு வந்து 2. அப்படி இல்லை எனக்கு இந்த 5 வேணாம் அப்படி என்னும்போது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக டோர்ஸ் வரும். பட் என்னென்னா டேண்டம்ஸ் வந்து எவ்வளோ ஒரு கிச்சனுக்கு வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா 5 வந்து போதும். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விக்கர் பாஸ்கெட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டேண்டம்ஸ்ன்றது வந்து வரும். இந்த வீடியோ வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு 10 வீடியோ கீழே வந்து போனீங்கன்னா ஃபுல் வீடியோன்றது வந்து கம்ப்ளீட்டாக அப்லோட் பண்ணியிருப்போம். இதே சைஸ் கிச்சன் தான், அது வந்து அக்ரலிக் கிச்சன், இதுவும் அக்ரலிக் கிச்சன் தான். அதில் ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து போட்டிருப்போம். இதோட அட்வான்ஸ்டாக வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒர்க் பண்ணியிருப்போம். கட்லரியிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். நிறைய வந்து கட்லரி வந்து சொல்லியிருப்பேன். பட் என்னென்னா இந்த மாதிரி வந்து காமிச்சிருக்க மாட்டோம். அப்படின்னா உள்ளே வந்து எப்படி வரும் அப்படின்ட்டு நான் கிட்டேருந்து காமிக்கிறேன். ஏன்னா இந்த சைடெலாம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஒரு சைடு வந்து ஃபுல் பிளைன் இருக்கும், பெருசாக திங்ஸ் வைக்கிறதுக்கு. நடுவில் வந்து ஸ்பூன்ஸ் போடுற மாதிரி அதே ஸ்பேஸ் தான் இந்த சைடு இருக்கும். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஸ்பேஸ்ன்றது வந்து இருக்கும். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் லென்த்துக்கு தான் இதிலே வந்து பிரேக் பண்ணியிருப்பாங்க. இதுதான் ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா டிசைன். முடிஞ்ச வரைக்கும் வந்து டேண்டம்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. டெலிஸ்கோப் சேனலில் வந்து யூஸ் பண்ணாதீங்க. டெலிஸ்கோப் சேனல்னால் இந்த சேனல்ஸ் தான். இது டெலிஸ்கோப் சேனல்னால் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும். லைஃப்ன்றது வந்து ரொம்ப கம்மி. நீங்கள் டேண்டம்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. டேண்டமோட மெக்கானிசம் வந்து பார்த்திங்கன்னா நான் சைட்லேருந்து காமிக்கிறேன். உங்களுக்கு சேனல்ஸ்லாம் வந்து தெரியாது. கீழே வந்து பாட்டம்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகும். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிராண்டட் இருக்குது. நீங்கள் பேசிக்காக போடுறீங்கன்னா எப்கோ வந்து ஸ்டார்டிங்கில் வந்து போயிடுங்க. ஹேப்லோ இருக்கும், ஹேப்லோ வந்து போயிடுங்க. ஹேப்லோலாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ரெஃபர் பண்ண மாட்டேன். எப்கோலேருந்து நீங்கள் போனீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இல்லை பட்ஜெட் இல்லைன்னு ஹேப்லோ வந்து போங்க. அதுக்கு கீழெலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிராண்டட்ஸ்லாம் வந்து இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் வந்து நல்லா அட்வான்ஸ்டாக வந்து போட்டுக்கோங்க. பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா அதிகம்தான் கண்டிப்பாக ஆகிடும். அதுக்காக வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கிச்சன், அதுக்கப்புறம் வந்து ரெனோவேஷன் எதாக இருந்தாலும் கூட பண்ணுங்கள். பட்ஜெட் கம்மியான பட்ஜெட்டில் வச்சு நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா ப்ராப்பராக வராது. திருப்பி வந்து சர்வீஸ் ப்ராப்ளம் வரும். ஏன்னா நீங்கள் நல்ல மெட்டீரியல் வந்து போடலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து யூட்டிலிட்டி வந்து எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக வந்து காமிக்கிறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நல்லாவே ஸ்பேஸ் இருக்குது. நம்ம கீழே வந்து க்ரீன் கலர் கிச்சன் வந்து பண்ணியிருப்போம் பாருங்கள் நம்ம கிளைண்ட்டு. இதில் ஸ்பேஸ் இல்லைன்னா கூட பரவாயில்லைங்க. இந்த சைடு வந்து பாருங்களேன், ஸ்பேஸ் இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஸ்பேஸ் இருக்குது. இந்த இடத்துல வந்து இந்த எஸ்எஸ் சிங்க் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு ஆல்ரெடி இங்கே வந்து சூப்பராக இருக்கும். சிங்க்கு குவாட்ஸ் இருக்கும். அந்த குவாட்ஸ் வந்து உடச்சி எடுத்துகிட்டு தான் இது வந்து மாற்றணும். இந்த ஸ்பேஸ் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இது வந்து வாஷிங் மிஷின். இந்த வாஷிங் மிஷின் விற்கிற ஸ்பேஸ் கூட பாருங்களேன். பில்டிங் வந்து கட்டுறீங்க அப்படின்னா யூட்டிலிட்டி வந்து 5 ஃபீட்டு வந்து வச்சுக்கோங்க. யூட்டிலிட்டிலாம் யாராவது வந்து 5 ஃபீட்டு வைப்பாங்கன்னா ப்ராக்டிக்கலாக வந்து நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கள். இது வந்து 2 ஃபீட். இதுவே வந்து நீங்கள் டிஷ்வாஷர், வாஷிங் மிஷின் எது வச்சாலும் கூட 2 ஃபீட் 4 ஃபீட் வந்துடும். இந்த சைடு ஒரு 5 இன்ச்சு, இந்த சைடு ஒரு 5 இன்ச்சு, அப்படி இல்லைன்னா 4 இன்ச்சு அந்த மாதிரி ஸ்பேஸ்ன்றது வந்து இருக்கும். யூட்டிலிட்டிலாம் 5 ஃபீட்ன்றது வந்து ரொம்ப ஓவர் தான். பட் என்னென்னா யாராவது புதுசாக வீடு கட்டுறீங்க அப்படின்னா 5 ஃபீட் வந்து போட்டுக்கோங்க. பில்டர்ஸ் எல்லாருமே கொடுக்குறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா
4 ஃபீட் 3 ஃபீட் அந்த மாதிரி தான் வந்து கொடுப்பாங்க. 4 ஃபீட்லாம் கூட ரொம்ப கம்மி தான், 3.5 ஃபீட் அந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி வந்து இதே மாதிரி ஃப்ளாட்ஸ் யாருக்கிட்டையாவது இருக்குது அப்படின்னா, இன்டீரியர் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து சிங்க் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல சிங்க்ன்றது வந்து டச் பண்ணவே பண்ணாதீங்க. ஆல்ரெடி நல்லாயிருக்கும் இங்கே அவங்க கொடுத்தது வந்து குவாட்ஸ், அதுவே நல்லாயிருக்கும். இங்கே வேணும்னா அடிஷ்னலாக ஒன்று போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வந்து நம்ம கிளைண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, இதோட திங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் வச்சுருக்காங்க. இந்த வேஸ்ட்டு திங்ஸ்லாம் வைக்கிறதுக்கு தான் இந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணுறாங்க. அவங்களோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் கிளைண்ட்ஸ் அதெல்லாம் நம்ம எதுவுமே வந்து பேசக்கூடாது. பட் ஏன்னா இதெல்லாம் கிளைண்ட் வந்து பிடிச்சிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறாங்க. அப்படின்னா அவங்களுக்கு வந்து இப்படி இருந்தால் போதும் அப்படின்ட்டு நினச்சிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறாங்க. அதனால் நம்ம பெருசாக வந்து இதில் வந்து பேசக்கூடாது. யாராவது புதுசாக வந்து இன்டீரியர் பண்ணுறீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.